இலக்கிய செல்நெறிகள் வழங்குபவர் முனைவர் ப. நாகஜோதி, முதுகலை தமிழ்துறை, வே. வன்னியப்பெருமாள் பெண்கள் கல்லூரி, விருதுநகர். அனைவருக்கும் வணக்கம். இந்த இலக்கிய செல்நெறிகள் என்ற தலைப்பு தமிழ் இலக்கியம் படிக்கும் மாணவர் அனைவருக்கும் உரியதாகும். நம்முடைய தமிழினுடைய பழமையை சொல்லும் பொழுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்முடைய தமிழ் குடியினுடைய சிறப்பை சொல்றது புறப்பொருள் வெண்பாமாலையில ஐயனாரிதனார் சொல்லியிருக்கிறாரு. அப்படி வாளோடு தோன்றிய நம்முடைய தமிழ் குடி அவர்கள் பேசுகின்ற சுவாசிக்கின்ற மொழியை நாம் இன்றைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்பது ஒரு பெருமித உணர்வை நமக்கு கொடுக்கிறது. அந்த தமிழினுடைய ரசனையான பகுதிகளை மிக அருமையாக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் நான் இந்த இலக்கிய செல்நெறிகள் அப்படிங்கிற இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இன்றைக்கு மாணவ கண்மணிகள்லாம் மேடையில பேசும் பொழுது வாளோடு அப்படின்னு சொல்றதை விட வாளோடுன்னு சொல்றாங்க. அது அறிவியல் சித்தாந்தம், டார்வினோட சித்தாந்தத்தை நமக்கு சொல்றது மாதிரி இருக்கு. நாம் அந்த வீரத்தை சொல்றதுக்காக வாளோடு தோன்றிய முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்றாங்க. நாம ஏன் தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த நம்முடைய இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ப என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு நீங்க பிகாமா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், எந்த ஒரு பிஇ கூட என்ன செய்யறான், பிஇ படிக்கிறவங்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தமிழ் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசாங்கம் சொல்லி இருக்கிறதுனால இன்றைக்கு கல்லூரியில வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அது மாதிரி நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் பொழுது தமிழ் அதுல முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. அதை படிச்சு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழ் ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அதனால தமிழ் இலக்கியம் படிக்கிறது மிக இன்றைக்கு தேவையானதா இருக்கு. ஒண்ணு இதை நம்ம சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியம் இப்ப வேறு மொழி நாம படிக்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறோம், இல்லது வேற சயின்ஸ்ல வேற ஏதாவது ஒரு பிரிவு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தாய்மொழியான தமிழ்ல நம்ம யோசிச்சுட்டு அதை என்ன செய்யறோம், ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து நமக்கு எப்படி தோணுதோ அப்படி நம்ம எழுதுறோம். அது நமக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது, கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. திரும்ப திரும்ப எழுதி பார்த்தாதான் அது வருதும். ஆனா இந்த தமிழ் இலக்கியம்ங்கிறது அப்படி இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நாம என்ன படிச்சிருக்கிறோமோ அதை நமக்கு தெரிந்த மொழியில நாம எழுதுறோம். அது மிகுந்த ஒரு ரசனையோடு நாம் செய்தோம் என்றால் அதுல நல்ல மிகுந்த ஒரு சாதனையை நாம் பெறலாம், சாதனையை அடையலாம் அப்படிங்கிறதுல எள்ளளவும் ஐயமில்லை. ரசனையான பகுதிகள் நிறைய உண்டு தமிழ்ல. அப்படிப்பட்ட பகுதிகளை படித்து நாம் உணர்ந்து அதை அப்படியே நாம் நம்முடைய உணர்வாக நாம் வெளிப்படுத்துறோம் அப்படிங்கும் பொழுது இன்னும் அது அதிகமாக ஒரு சுவையை அதிகப்படுத்துகிறது. அதனால தமிழ் இலக்கியம் நம் உயிரோடு, நம் உணர்வோடு, நம் சுவாசத்தோடு, நம் மூச்சு காற்றோடு கலந்தது. அந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்கு நீங்க அச்சப்படவே, மாணவியர் அச்சப்படவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இலக்கிய செல்நெறிகளை பற்றி நான் பேச எடுத்துக்கிட்டேன். தமிழ் இலக்கியத்திற்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது நீங்க எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியா மொழியா இருக்கிறது. நாம் பிறந்ததுல இருந்து எந்த மொழியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த மொழியிலே நாம் எழுதுகிறோம், படிக்கிறோம், உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உணர்வு. அதை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தமிழ்லயே நம்ம வெளிப்படுத்துறோம். அதனால நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. அதை உணர்ந்து மிகுந்த சுவையுடன் நம்ம படிச்சா நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உயரத்தை நம்ம அடைய முடியும். நம்முடைய மரபு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம தமிழ் படிக்கணும் அப்படின்னாலே ஏன் படிக்கணும் அப்படின்னா, அது பழமையான மொழி, தொன்மையான மொழி, மிகுந்த சுவையான மொழி, இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். அப்ப அதனுடைய பழமையை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற இலக்கண நூல் தொல்காப்பியம்.
அதற்கு முன்னாடி வந்து அகத்தியம்னு ஒரு நூல் இருந்துச்சு, அகத்தியர் எழுதினா அகத்தியம் நூல் இருந்துச்சு. அதை வழிநூலாக கொண்டுதான் தொல்காப்பியம் தோன்றின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இலக்கணம் நம்ம கையில இருக்கிற நூல் அப்படின்னு சொன்னா தொல்காப்பியம் தான். அதற்கு பிறகு புறப்பொருள் என்பா மாலை, அப்புறம் தண்டி அலங்காரம், அதை வந்து அடிப்படையா வச்சு தண்டி அலங்காரம், அதுக்கப்புறம் வந்து நன்னூல் அப்படின்னு பிற்காலத்துல எழுந்த இலக்கண நூல்கள்லாம் பல நூல்கள் எழுந்துள்ளன. இந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்பை சொல்லணும்னாலே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு நாள் வந்து பத்தாது, நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தொல்காப்பியத்துல வந்து பெயரியல்ல முதல் நூற்பா என்னன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் அது ஒரு பொருளையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி எழுத்தும் சொல்லும் சொல்லிடலாம், ஆனா பொருள் அப்படிங்கிற ஒரு இயலை வச்சு அதுல தமிழர்களுடைய வாழ்வியலை கலந்து சொல்லணும் ஒரு இலக்கண நூல்ல. அப்ப இலக்கணம் அப்படிங்கிறது வந்து வெறும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இல்ல, அது வாழ்க்கைக்கும் இலக்கணம் தேவை அப்படிங்கிறத அறிவுறுத்தும் விதமாக தொல்காப்பியர் வந்து பொருளியல் அப்படிங்கிற ஒரு இயல் வச்சிருக்கிறாங்க. அந்த பொருளியல்ல அகத்தினையும் சொல்லி கொடுக்குறாங்க, புறத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப எந்த உலக இலக்கியங்கள்லயும் அகம்புறம் அப்படிங்கிற பிரிவினையே கிடையாது. நம்முடைய தமிழ் நூல்கள்ல தான் அகம் புறம் ரெண்டையும் சொல்றோம். அகத்துல காதலை சொல்றோம், புறத்துல வந்து நாம் வீரத்தை சொல்றோம். தொல்காப்பியத்துல நம்ம என்ன இலக்கணங்களே நம்ம படிக்கிறோமோ அதை வந்து சங்க இலக்கியங்கள்ல நம்ம காண முடிகிறது. அதனுடைய நீட்சியாக நம்ம சங்க இலக்கியங்கள்ல அதனுடைய பகுதிகளாக நாம் காண முடிகிறது. சங்க இலக்கியங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த காலம் வந்து காப்பிய காலம், பிறகு வந்து பக்தி இலக்கிய காலம், அப்புறம் வந்து சிற்றிலக்கிய காலங்கள், அப்புறம் நவீன இலக்கிய காலம், அப்புறம் இன்றைய காலம். இப்படி ஒரு பெரிய ஒரு மரபு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து நம்முடைய தமிழ் மொழியில வந்து இலக்கிய வளங்கள் வந்து நிறைந்து இருக்கின்றன. இந்த நம்முடைய தொல்காப்பியத்துல அதுக்கு பாயிரம் எழுதிய பாணம்பரனார் அதுல தமிழ்நாடுங்கிறது எங்கதுல இருந்து எந்த வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்லி இருக்கிறாங்க. வடக்க வந்து திருவேங்கடமலை, அதாவது திருப்பதி மலையிலிருந்து தெற்க வந்து குமரிக்கடல் வரைக்கும் நம்முடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற பகுதிங்கிறத சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அதுவே ஒரு மிக சிறந்த ஒரு பகுதி. இதுக்கு உரையாசிரியர்கள் வந்து அந்த தமிழ் நிலத்துக்குள்ள எத்தனை பிரிவுகளாக நம்ம இருந்தோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பெருவேந்தர்கள், சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன நாடுகளாக 11 நாடுகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து 12 நாடுகள் சின்ன சின்ன நாடுகளாக இருந்தன, பன்னீர் நிலம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழி செம்மொழிங்கிற அந்தஸ்து 2004 செம்மொழி அந்தஸ்து பெற்றது. இந்த அந்தஸ்து பெற்றதற்காக நாம என்ன செய்தோம் அப்படின்னா நம்மிடத்தில் இருக்கின்ற சொல்வளம், இலக்கிய வளம், இலக்கண வளத்தை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும். நம்ம கொண்டு போய் மத்திய அரசாங்கத்திட்ட நம்ம வந்து சப்மிட் பண்ணோம். இது எல்லாவற்றையும் செம்மொழிங்கிற அந்தஸ்து வந்து தமிழ் மொழிக்கு வேணும். அதுல அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா 1000 ஆண்டுகளாவது பேசி இருக்கப்பட வேண்டும் ஒரு மொழி, அப்படின்னா தான் அந்த செம்மொழி அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தமிழ் மொழிக்கு வந்து தொன்மை எவ்வளவு காலம் பழமையானது அப்படிங்கிறதே நமக்கு தெரியவே தெரியும். அவ்வளவு காலம் நம்முடைய தமிழ் மொழி வந்து மிக பழமையானது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வெங்கடேசன் ஐயா வந்து நம்முடைய தொன்மையான நாகரிகத்தை பற்றி எழுதிட்டே இருக்கிறாங்க. வைகை நதிக்கரையில என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு நம்முடைய நாகரிகம் பழமையானது அப்படின்னு எழுதிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நமக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? ஆனா 2004 தான் நமக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து நமக்கு கிடைத்தது. அந்த செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய இலக்கியங்கள் என்ன அப்படின்னா அந்த செம்மொழி நூல்கள் அப்படின்னு கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ், அப்புறம் அதுல கிளாசிக்கல் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னா 41 நூல்களை நம்ம வந்து செம்மொழி நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த 41 நூல்கள் என்ன அப்படின்னு சொன்னா 11 மேல் கணக்கு, அதாவது சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டு, அது ஒரு 18. அப்புறம் 11 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், சங்கம் மருவிய நூல்கள், திருக்குறள் முதலாக கைநிலை வரைக்கும் வந்து நம்ம 18 நூல்களை நம்ம சொல்றோம். கணக்குங்கிற சொல்லே நூல் என்ற ஒரு பொருளைத்தான் குறிக்கிறது. அப்ப 18 36 நூல்கள் வந்து நம்ம சொல்லிடுறோம். 41 இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னா இந்த 36ல இன்னும் 5 வந்து என்னன்னா தொல்காப்பியம், அப்புறம் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், இறையனார் களவியல்,
சீவக சிந்தாமணி கூட இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார் களவியல், முத்தொள்ளாயிரம், தொல்காப்பியம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து 41 நூல். இதுலயே வந்து அறிஞர்களுக்கிடையே சில நம்ம வந்து சில வேறுபாடுகளை சொல்றோம். சிலர் வந்து இதெல்லாம் தான் 41 நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம வந்து ஒரு 41 நூல்களை நம்ம இலக்கிய இலக்கணம் வாய்ந்ததுன்னு சொல்றோம். இந்த இலக்கிய இலக்கணம் வாய்ந்ததுக்குன்னு ஒரு பாடல் இங்க நான் கொடுத்திருக்கேன். தனி பாடல் வகையில சேர்ந்தது. அந்த கவி வீரராய் எழுதியிருக்கிறாரு. இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்கொணந்தாய் பாணானி என்றால் பாடினி, வம்பதாம் களவம் என்றேன் பூசும் என்றாள், மாதங்கம் என்றேன் யாம் ஆழ்ந்தேம் என்றாள், பம்புசீர் வேளம் என்றேன் தின்னும் என்றாள், பகடென்றேன் உளும் என்றாள், பழனம் தன்னை கம்பமா என்றேன் நற்களியாம் என்றாள், கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே. இதுல வந்து பாத்தீங்கன்னா களவம்னாலும் யானை சந்தனம்ங்கிற பொருள், மாதங்கம்னாலும் நிறைய தங்கம் யானைங்கிற பொருள், வேளம் அப்படின்னு சொன்னாலும் கரும்பு யானைங்கிற பொருள், பகடுனாலும் காளை யானைங்கிற பொருள், கம்பமான கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கிற யானை கம்புமா அப்படிங்கிற பொருள், அப்புறம் கைமான யானை. இப்படி ரெண்டு பொருள்படும்படி ஒரு அழகான ஒரு பாடலை அந்த கவிராயர் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி சங்க இலக்கிய நம்ம சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பாடலை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீரத்தை சொல்கிறது. உன் மகன் எங்க போயிருக்கான்னு கேட்டா அதற்கு ஒரு தாய் வந்து மிக அழகா பதில் சொல்றாங்க. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, மகன் எங்க போயிருக்கான்னு தெரியாது, ஆனா அவன் தங்கி இருந்த புலிக்கொகை போன்ற என்னுடைய வயிறு இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவன் வந்து போர்க்களத்துல தோன்றுவான்னு சொல்றாங்க. அது மாதிரி காதலை வெளிப்படுத்துற இந்த பாடல் யாயும் யாயும் யாராகியரே எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளீர் யானும் நீயும் வெளி அறிதும். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா யாய் அப்படிங்கிறது வந்து என் தாய் அப்படிங்கிற பொருள், ஞாய் அப்படின்னு சொன்னா உன் தாய் அப்படிங்கிற பொருள். அவங்க ரெண்டு பேரும் பார்த்த அளவுல வந்து செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே. அப்புறம் பொதுநல நோக்கு, சமூக பயன்கள், இதெல்லாம் வந்து நம்முடைய தமிழினுடைய மிக சிறப்பான பகுதிகள். யாதும் ஊரை யாவர்கள், இதை நீங்க கேட்டிருப்பீங்க. கடைசியில இருக்கு பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படிங்கிறது வந்து கணியன் பூங்குடனாருடைய பாரு. பொதுநல நோக்கும் சமூக பயனும் இணைந்திருக்கு. இது மட்டும் இல்ல ஐங்கரனூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தலைவி வந்து தலைவனை ஒரு பாடுறா. அப்படி பாடும் பொழுது கூட அதுல பொதுநல நோக்கு இருக்கு. வாழியாதன் வாழியவனின் பாடிட்டு விளைக வயலே வருக இரவலங்கிறார். அதைத்தான் அதனுடைய நீட்சியாக கண்ணதாசன் பாடுறாரு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும்ங்கிறாரு. அதுக்கடுத்து வாழி பாடியிருக்கா. பொதுநலம் நினைத்து நீ அறியும் கல்வி, பலர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம்ங்கிறாரு. அடுத்து வைரமுத்து 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த இடத்தில் இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கோன்னு அந்த சங்க இலக்கியத்தினுடைய அந்த நீட்சி வந்து இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் வரைக்கும் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்ல மிக சிறப்பு வாய்ந்தது வந்து திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து நம் கைக்கு வந்ததற்கு காரணம் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு கவர்னரும் ஹாரிங்டன் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் தான் நம்ம காரணம். அவர்களுடைய புகைப்படங்கள் நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கும் கூட மதுரையில எலிஸ் நகர் இருக்கு, சென்னையிலயும் இருக்கு, ஹாரிங்டன் தெருன்னு இருக்கு. அவர்கள் தான் வந்து திருக்குறள் வந்து அச்சிட்டு நமக்கு 1812 முதலாக சமய நூல் அல்லாத ஒரு நூல் அச்சிடப்பட்டது அப்படின்னா அந்த முதல் நூல் வந்து திருக்குறள். அதற்கு அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நவீன இலக்கியங்கள்னு பார்த்தா சொல் புதிது சுவை புதிது சோதிமிக்க நவகவிதை அப்படின்னு பாரதியார் தன்னுடைய கவிதைகளை பற்றி சொல்றாரு. அடுத்து நவீன இலக்கியங்கள் கவிதை, சிறுகதை, நாடகம், அப்புறம் உரைநடை, கட்டுரை வகைகள், இதெல்லாம் வந்து நவீன இலக்கியங்களா. நாடகம் அம்மாள் சம்பந்த முதலியார் அவர்களுடைய நாடகத்தை அந்த இதை நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து இறுதியாக நிறைவாக நான் உன்னை சொல்லி முடிக்கிறேன். கல்வி வந்து ஏன் மிக சிறந்தது, கல்வி வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் மாணவ மாணவியருக்கு சொல்லிக்கிறேன். படிக்கணும், நம்ம கல்லூரிக்கு வந்துட்டு அதுல இடைநிறுத்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம முத்துலட்சுமி ரெட்டி வந்து நல்ல சரியான ஒரு உதாரணம். அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது மிகுந்த தடைகள் வந்தன. அவங்க படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் வந்து கல்லூரியிலையும் சொன்னாங்க. ஆனாலும் அதையெல்லாம் மீறி அவங்க வந்து படிச்சு வந்தாங்க. அதற்கு பலர் வந்து ஆதரவளித்தார்கள். அப்புறம் வந்து அவர்கள் வந்து மருத்துவ கல்லூரியில படிக்கணும்னு போனாங்க. அங்கேயும் அவருக்கு தடை வந்தது. ஆனாலும் அதெல்லாம் மீறி அவங்க படிச்சாங்க. 1907 சென்னையில மருத்துவக் கல்லூரியில படிச்சாங்க. இவங்க ஒரே ஒரு பெண் தான், மற்ற எல்லாரும் ஆண்கள். சுற்றிலும் திரை போடப்பட்டு அதுக்குள்ள இருந்து இவங்க படிச்சாங்க. சும்மா சாதாரணமா படிச்சு உயரல. இவங்க வந்து தங்கப்பதக்கங்கள் வாங்கி அந்த அடுத்த நிலைக்கு சென்றார்கள். அப்புறம் வந்து சட்டசபையிலையும் துணைத் தலைவரானாங்க. இவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா
தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, இருதார மனம் ஒழிப்பு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கொண்டு வந்தாங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த 3 வருஷத்துல மருத்துவ படிப்பு படிக்கும் பொழுதே இவருடைய தாய் இருந்துட்டாரு, ஒரு தங்கை இருந்துட்டாங்க. ஆனாலும் மன உறுதியோட படிச்சாங்க. அதனால நான் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிற விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இப்படி முத்துலட்சுமி போன்றவர்கள் நமக்கு கொடுத்த கல்விதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய நீட்சியாக நம்ம தொடர்ந்து அதை படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஒரு இடத்துல உட்காந்துன்னா, இதே மாதிரி ஒரு முத்துலட்சுமி ரெட்டி எவ்வளவு தடைகளோட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம எவ்வளவு சாதாரணமாக ஒரு எளியதாக நமக்கு இந்த கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பெரியோர்களை எல்லாம் நம்ம வணங்கி வாழ்த்தி நம்ம படிக்கணுமே தவிர, படிச்சுட்டு இருக்கும் போதே பாதியிலே நான் இடையில நிறுத்திட்டு எனக்கு இந்த வேலை வந்துருச்சு, இல்லை இந்த இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி போறதுங்கிறது சரியில்லை. இவங்க தமிழகத்தின்னு கூட சொல்ல முடியாது, இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர். அடையாறுல இருக்க புற்றுநோய் மருத்துவமனை இவங்க தொடங்கினதுதான். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அப்படி நம்ம ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தவங்க சாதனை பெண்மணியாக ஆனாங்க. அந்த மாதிரி எல்லாரும் நாம படிக்க கூடாதுன்னு எப்ப நமக்கு தடைகள்லாம் வருகிறதோ அப்பொழுது நாம் முத்துலட்சுமி ரெட்டியை நினைத்து கொண்டு நாம் படிக்க வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.